ஒரு தாய்க்கு 2 குழந்தைங்க. அதில ஒரு குழந்தை ரொம்பவே பயந்தாங்கொல்லி. இப்ப நீங்க பார்க்குற இந்த பூனைக்குட்டியும் அப்படித்தான் பயந்தாங்கொல்லி. ஆனா, இந்த பூனை அதுக்கு நேர்மாறானது. ரொம்பவே வீரமான ஒரு பலசாலியான ஒரு குட்டி. வீரம்னா சும்மா சொல்லக்கூடாது. ஆள பார்த்தா பயப்படாது. அது மாரி மரத்து மேல உச்சியில ஏறுறது, கதவுல இடுக்குல உள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள இருக்கிற பண்டம், பலகாரங்கள எல்லாத்தையும் பயப்படாம சும்மா துவம்சம் பண்ணி சாப்பிடுறது, கீழ தட்டி விடுறது. அது மாரி இப்ப பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன். என்னுடைய கைகள வந்து அதோடைய விரல வச்சு அந்த நகத்த வச்சு பரண்ட வருது. அந்த அளவுக்கு பயப்படாம இருக்குது. இதுவே அந்த குட்டி பூனை மூஞ்சில வெள்ள வச்சிருக்க குட்டி பூனைனா நான் வீடியோ எடுக்கும்போது பயந்துட்டு ஓடுது. சுத்தி சுத்தி வீடியோவே என்னால எடுக்க முடியாத அளவுக்கு ஓடுச்சு. ஆள கண்டாலே ரொம்ப மிரண்டு ஓடக்கூடிய அளவு இந்த குட்டி பூனை, அதாவது மூஞ்சில வெள்ள வச்சிருக்க குட்டி பூனை பயந்தாங்கொல்லி. பயந்தாங்கொல்லியா இருந்தாலும், வீரமா இருந்தாலும் 2 பேரையும் சரிசமமா பேணி காக்கிறது ஒரு தாயோட கடமை. அந்த கடமைய தான் இந்த கருப்பு பூனை செஞ்சுட்டு இருக்குது. அப்பப்ப இது எல்லாமே அடிச்சுக்கும், சண்டை போட்டுக்கும். ஆனா, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அது என்ன விஷயம்னா சாப்பாடு. சாப்பாடுனா போதும் எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும் 3 பூனையும். சந்துல சிந்து பாடுறது மாரி இந்த குட்டி பூனை மட்டும் பாருங்க தாயிட்ட பால் குடிச்சு